Tata Motors shares decline up to 2% as Elon Musk's Tesla firms up India hiring. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் பணியமர்த்தலை அதிகரித்ததால் டாடா மோட்டார்ஸ் பங்குகள் 2% வரை சரிந்தன. நிஃப்டி ஆட்டோ குறியீடு பிப்ரவரி 18 அன்று 1%த்திற்கும் மேலாக விற்பனை அழுத்தத்தில் உள்ளது. மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களால் இது தூண்டப்பட்டது. ஏனெனில் டெஸ்லா தனது இந்திய பணியமர்த்தல் திட்டங்களை வலுப்படுத்தி வருவதாக அறிக்கைகள் காட்டுகின்றன. உலகளாவிய மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லாவின் இந்திய பணியமர்த்தல் இந்தியாவில் ஒரு புதிய முயற்சியை மீண்டும் பார்ப்பதற்கான அறிகுறியாகும். இதனால் இந்தியாவின் பிரீமியம் மின்சார வாகனத் துறையில் போட்டி தீவிரமடைகிறது. அறிக்கை இருந்தபோதிலும் இந்தியாவின் ஆட்டோ துறையில் டெஸ்லாவின் உடனடி தாக்கம் குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர். டாடா மோட்டார்ஸ் 1.76% சரிந்து ஒரு நாளின் குறைந்தபட்சமாக ₹674.80 எட்டியது. சிரிப்ட் ₹682.80 0.60% சரிந்து ₹682.80 நிலை பெற்றது. மஹிந்திரா பங்கு ஒன்றுக்கு 2.19% சரிந்து ₹2,770 ஆக இருந்தது. அதன் இழப்பு தொடர்ச்சியை 7வது அமர்வாக நீட்டித்தது. இதன்போது அது 13%த்திற்கும் மேலாக சரிந்தது. பங்குச் சந்தையில் 1.80% குறைந்து ₹2,780.95 ஆக சரிந்தது. பஜாஜ் ஆட்டோவும் 1.4% சரிந்து ஒரு பங்குக்கு ₹8,417.85 ஆக இருந்தது. பங்குச் சந்தையில் 1.07% சரிந்து ₹8,445.80 ஆக சரிந்தது. டெஸ்லாவின் இந்திய பணியமர்த்தல் முயற்சியில் வாடிக்கையாளர்களை மையமாகக் கொண்ட மற்றும் பின்முனை செயல்பாடுகளில் 13 பங்குகள் அடங்கும். மேலும் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்க் சமீபத்திய அமெரிக்க பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மிரே அசிட் ஷேர்கானின் ஆராய்ச்சித் தலைவர் சஞ்சீவ் ஹோட்டாவும் டெஸ்லாவின் நுழைவு இந்தியாவின் வாகனச் சந்தையில் எதிர்காலத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று கூறினார். $40,000 மேல் விலை கொண்ட உயர் ரக கார்களுக்கான சுங்க வரிகளை 110% இருந்து 70% ஆக குறைக்க இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிக இறக்குமதி வரிகள் காரணமாக முன்னர் விலகிய டெஸ்லா இப்போது அதன் இந்திய திட்டங்களை மறுபரிசீலனை செய்யலாம். மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.